அருமையான விருந்து. ஓஹோ, அற்புதமான விருந்து. வகை வகையான காய்கறிகள், விதவிதமான உணவு வகைகள். அறிவழகா. இல்லை, நீயே பாராட்டு. மேகநாதா, இந்த விருந்தில் எந்த சுவை இல்லை என்றே என்னால் சொல்ல முடியவில்லை. வகைக்கு ஒன்றாக எல்லா சுவையையும் தரும் உணவுகளை உன் மனைவி சமைத்திருக்கிறாள். ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால் இதுதான் அறுசுவை விருந்து. ஆனால் ஒரு சுவை குறைந்திருக்கிறதே. அது இல்லாமல் தானே சமைப்பார்கள். அது என்ன சுவை? கசப்பு. அதுவும் இருக்கிறது, ஆனால் நீங்கள் அதை உணரவில்லை. அதெப்படி? இப்பொழுது நீங்கள் சாப்பிட போகும் ரசம் வேப்பம்பூ ரசம். கசப்பு சிறிது கூட தெரியவில்லையே. அதை தெரியாமல் தானே சமைக்க வேண்டும். வாழ்க்கையில் இனிப்பும் கசப்பும் கலந்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாக விருந்தில் அதையும் இணைக்க வேண்டும் என்று என் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த பாடம். பார்த்தாயா அறிவழகா, மேகநாதன் மனைவியின் சாமர்த்தியத்தை? இவள் இப்படி சமைப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. மரகதம் பட்டமங்கலத்திற்குட்பட்ட காடநேரியைச் சேர்ந்தவள். அப்படி சொல். பட்டமங்கலத்து பெண் என்பதால் தான் இவ்வளவு சுவையாக சமைத்திருக்கிறாள். இல்லாவிட்டால் இந்த பக்குவம் வருமா? உண்மையை சொல்ல போனால் எங்கள் மாளிகையில் கூட இந்த அளவுக்கு சுவையாக நாங்கள் சாப்பிட்டதில்லை. வைரமுத்தா, இது சற்று அதிகமாக இல்லை? நீ எதற்காக இவ்வளவு பீடிகை போடுகிறாய் என்று சத்தியமாக இதுவரை எனக்கு தெரியவில்லை. வாயை மூடிக்கொண்டிரு. சாப்பிடவில்லையா? நீதான் வாயை மூடிக்கொள் என்று சொல்லிவிட்டாயே, அதான். சாப்பிடுவதற்கு வாயை திறக்கலாம், பேசுவதற்கு தான் வாயை திறக்க கூடாது. இப்பொழுது நான் சாப்பிடட்டுமா அல்லது பேசட்டுமா? இல்லை, சாப்பிடுகிறேன். ஆமாம், நீங்கள் இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? குதிரைகள் வருவதற்கு சில நாட்கள் ஆகும் போல இருக்கிறதே. வேற என்ன செய்ய முடியும்? ஊருக்கு சென்று விட்டு ஒரு 4-5 நாட்கள் கழித்துதான் வர வேண்டும். ஆனால் குதிரைகள் என்றைக்கு வருகிறது என்பதை எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? இங்கு அருகில் இருந்தால் தானே அதை தெரிந்து கொள்ள முடியும். அதற்குத்தான் இங்குள்ள அம்பலக்காரரிடம் சொல்லி இருக்கிறேன். அவர் இல்லத்தில் தங்கியிருப்பதா, இல்லை குதிரைகள் வந்தவுடன் அவரை செய்தி அனுப்ப சொல்வதா, பட்டமங்கலத்திற்கு போவதா, இன்னும் எதுவும் தீர்மானிக்கவில்லை. உங்களுக்கு தெரியாததா? நீங்கள் எது செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன? இவ்வளவு தூரம் வந்து விட்டீர்கள், இதோ பக்கத்தில் தான் பாகனேரி இருக்கிறது. அங்கு வந்து அவர்களையும் பார்த்துவிட்டு போகலாமே. வர வேண்டும். அதை பற்றியும் யோசித்துக் கொண்டுதான் இருந்தேன். வைரமுத்தா, இப்போது புரிந்துவிட்டது. அவர்களாக அழைத்தது போல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆரம்பத்தில் அப்படி ஒரு பீடிகை போட்டாயோ? யோசிக்காதீர்கள். நீங்கள் அங்கு வந்து கல்யாணியின் கையால் ஒரு வேளையாவது விருந்து உண்டு விட்டுதான் போக வேண்டும். கல்யாணியா? அது யார்? மகா நடிகனடா நீ. கல்யாணி யார் என்று தெரியாததை போல் எத்தனை பாவனை காட்டுகிறாய். ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? கல்யாணி பாகநேரி அம்பலக்காரரின் தங்கை. அவர்கள் தானே அன்று நீங்கள் சாப்பிட விருந்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். நீங்கள் உணவருந்த போகிறீர்கள் என்று பார்த்து பார்த்து பக்குவமாக சமைத்தார். கல்யாணியின் கைப்பக்குவம் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? அப்படி சொல்வேனா? பட்டமங்கலம் விருந்துக்கு பாகநேரி விருந்து குறைந்து விடுமா? அடடடடா, போதுண்டா. என்ன டாவா? அது அடடாவில் உள்ள டா போதும் என்று சொல்ல வந்தேன். இதோ பாருங்கள், நீங்கள் இருவரும் இந்த அளவிற்கு வற்புறுத்தி அழைப்பதால் நான் வருகிறேன். ஆமாம், நீ வரவில்லை என்றுதான் அவர்கள் வழிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். காத்திருக்க வேண்டியவர்கள் காத்திருப்பார்கள். யாரை சொல்கிறீர்கள்? பொதுவாக சொன்னேன். பாகநேரி அம்பலக்காரர்கள் வீட்டில் காத்திருப்பார்கள். அப்படியானால் நீங்கள் வருகிறீர்கள் என்ற செய்தியை பாகநேரிக்கு அனுப்பிவிடட்டுமா? நீங்கள் இந்த அளவிற்கு சொல்லிய பிறகு மறுக்க முடியுமா? ஆகட்டும்.
வைரமுத்தா விருப்பம் இல்லாதது போல் பேசி அவர்களே வற்புறுத்தி அழைக்கும்படி செய்து விட்டாய். எப்படியும் பாகநேரிக்கு போவதென்று தீர்மானித்து விட்டாய், அப்படிதானே? நான் எதற்கு போகிறேன் என்று உனக்கு தெரியாதா? சொல், தெரிந்து கொள்கிறேன். என் உயிர் நண்பன் ஒருவன் பாகநேரியில் இருக்கிறானே, அதுதான் கருத்தாதப்பன். அவனை பார்க்கத்தான் போகிறேன். கருத்தாதப்பனை பார்க்க போகிறேன் என்று கருத்தாகத்தான் பேசுகிறாய். வேறு எதற்கு என்று நீ நினைத்தாய்? அது கல்யாணியைத்தான் பார்க்க போகிறாய் என்று. இல்லை இல்லை, அப்படி சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. சரி, உனக்கு விருப்பம் இல்லை என்றால் நீ பாகநேரிக்கு வராதே. அது எப்படி முடியும்? நீ கல்யாணியோடு 4-5 வார்த்தைகள் பேசும்பொழுது நான் அவள் தோழியிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசக்கூடாதா? சரி, வேண்டாம், விட்டுவிடு. ஒரே ஒரு வார்த்தையாவது பேசிக் கொள்கிறேனே, அதுவும் வேண்டாமா? சரி சரி, பேசிவிட்டு போ. அறிவழகா, இன்று முதல் உன் வாழ்க்கையில் வசந்தம் சிறகடித்து பறக்க போகிறது. வணக்கம் நாதமுனியாரே. வாருங்கள் வாருங்கள். வணக்கம். வணக்கம். வெள்ளூரின் ஊர் தலைவர் நாளை வருவதாக அல்லவா எனக்கு தகவல் வந்தது. ஆனால் தாங்கள் திடீரென்று இன்றே தன் நண்பரோடு வந்திருப்பது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால்தான் தங்களை வரவேற்பதற்கான எந்த ஆயத்தமும் இல்லாமல் சாவகாசமாக அமர்ந்து தாம்பூலம் போட்டுக் கொண்டிருக்கிறேன். தாங்கள் சொல்வது உண்மைதான் நாதமுனியாரே. நாங்கள் நாளைதான் வருவதாக இருந்தோம். திருவிழாவிற்கான நாட்கள் நெருங்கிவிட்டதால் அதற்குண்டான பணிகளை சற்று துரிதமாக செய்தால்தானே அந்த நேரத்தில் எந்தவிதமான அலைச்சலும் இன்றி அமைதியாக திருவிழாவை நடத்த முடியும். அதனால்தான் ஒரு நாள் முன்னதாகவே வந்துவிட்டோம். நாதமுனியாரே, இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியே சுந்தராம்பாளின் நடன நிகழ்ச்சிதானே. அதனால் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டால் மேற்கொண்டு ஆக வேண்டிய பணிகளை ஒவ்வொன்றாக செய்துவிடலாம். முக்கியமான பணி எதுவோ அதைத்தானே முதலில் செய்ய வேண்டும். சுந்தராம்பாளை பார்த்து இந்த நாட்டிய நிகழ்ச்சிக்கான அச்சாரத்தை தந்துவிட்டால் ஒரு முக்கியமான பணி முடிந்துவிடும் அல்லவா? இது எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி என்பது பாகநேரி அம்பலக்காரர் சொல்லிய பிறகுதானே தெரிகிறது. அப்படித்தானே? கோபித்துக் கொள்ளாதீர்கள் நாதமுனியாரே. ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது. எல்லாம் போதாத காலம். அதனால்தான் கேட்பார் பேச்சை கேட்டு சற்று குழப்பமடைந்து விட்டோம். ஆனால் அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்போது நாங்கள் உணர்ந்து விட்டோம். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்கிறேன் என்கிறீர்கள். அதற்குத்தான் குழப்பவாதிகளின் பேச்சை எல்லாம் கேட்கக்கூடாது என்பது. அப்படிப்பட்டவர்கள் அவர்களும் குழம்பி உங்களையும் குழப்பி ஒன்றுக்குமே உதவாமல் செய்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் நாம் தான் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுந்தரி, வாமா சுந்தரி. வாருங்கள். அடடே, நம் வடிவாம்பாளா இது? அடையாளமே தெரியவில்லையே. போன வருடம் பார்த்ததை விட இப்போது மடமடவென்று வளர்ந்து விட்டிருக்கிறாளே. வடிவோடு சேர்ந்து அவளுடைய நாட்டிய கலையும் இப்பொழுது நன்றாக வளர்ந்திருக்கிறது. லலிதா, இவர்கள் பருக நீர் கொண்டு வா. இதோ வருகிறேன். சற்று பொறுங்கள் அம்மா. ம்? இப்போதுதான் பருகிவிட்டு வந்தோம். இருக்கட்டும். அதை நாங்களும் கேள்விப்பட்டோம். சுந்தராம்பாள் தன் தங்கையை தனக்கு ஈடான ஒரு நாட்டியக்காரியாக உருவாக்கிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நாட்டிய நிகழ்ச்சியை நாங்களும் காண வேண்டும் என்று மிகவும் ஆவலோடுதான் இருக்கிறோம். உங்கள் ஆவல் நிச்சயம் நிறைவேறும். இந்த ஆண்டு சுந்தரியின் நடனத்தோடு வடிவின் நாட்டியமும் இணைந்தே நடைபெறும். அப்படியா? ஆமாம், முதல் உங்கள் ஊர் திருவிழாவில்தான் வடிவாம்பாளின் நாட்டியம் அரங்கேறப் போகிறது. அப்படியானால் இந்த ஆண்டு வெள்ளூர் மக்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லுங்கள். வடிவாம்பாளின் நாட்டியம் வெள்ளூர் சிவனார் கோயிலில் அரங்கேறுவது அந்த நடராஜ பெருமானின் கருணை என்றுதான் சொல்ல வேண்டும். நடராஜரின் கருணையின் காரணமாக அந்த நாட்டியத்தை காணப்போகும் நமக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அல்லவா? நாதமுனியாரே, சுந்தரிக்கு எங்கள் மேல் உள்ள கோபம் இன்னும் போகவில்லை போல இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? நாங்கள் வந்தது முதல் நாங்களேதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். சுந்தரி ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்ததுக்குண்டான மகிழ்ச்சி சுந்தரியின் முகத்தில் தெரியவில்லையே. அப்படியானால் சுந்தரிக்கு எங்கள் மீது இன்னும் கோபம் இருக்கிறது என்றுதானே அர்த்தம்? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அப்படியே இருந்தாலும் அதில் ஒன்றும் தவறில்லை அம்மா. நாட்டியம் ஆடுபவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அந்த நடராஜருக்குரிய கலையை
அவ்வளவு எளிதில் அனைவராலும் கற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஆண்டவனின் திருவடியை சரணடைந்து அந்த நடனத்தின் மீது முழு ஈடுபாட்டோடு இருந்தால்தான் அந்த இறைவன் அந்த கலையை நமக்கு அருள்வான். அதிலும் நீ அந்த கலையை அந்த ஆண்டவனுக்கே அர்ப்பணித்து விட்டாய். வெள்ளூர் நடராஜர் மீது மாறாத பக்தி கொண்டிருக்கிறாய். சன்மானத்திற்காக ஆடுபவர்கள் ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் நீயோ பரமனின் சேவைக்காகவே ஆடுபவள். அப்படிப்பட்ட உன்னை நாங்கள் சற்று அலட்சியப்படுத்தி விட்டோம் அம்மா. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உங்கள் மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. தங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு அதற்கேற்ப நடக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? போதும் அம்மா, இது போதும். நீ எங்களை புரிந்து கொண்டால் அதுவே எங்களுக்கு போதும். இனி எங்கள் மனதில் எந்த பாரமும் இல்லாமல் நிம்மதியாக இருப்போம். வடிவு, உன்னுடைய நாட்டியத்தை காண நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம். அதுக்கு தக்கபடி உனது நாட்டியம் அமைந்து எங்கள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட வேண்டும். புரிகிறதா? நிச்சயமாக. இந்த வடிவு ஒரு காரியத்தை செய்ய முடிவு செய்துவிட்டால் அதில் நிச்சயம் பூரணத்துவம் இருக்கும். எதை செய்தாலும் அதை முழுமையாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவள் நான். நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், உங்கள் ஊர்க்காரர்கள் அனைவரும் எனது நாட்டியத்தை பார்த்து அசந்து போகிறார்களா இல்லையா என்று. வடிவு, உனது தன்னம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன். உன் லட்சியத்தில் வெற்றி பெற என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சரி, அதை கொண்டு வாருங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள். நாதமுனியாரே, வெள்ளூர் திருவிழாவின் போது நமது சுந்தராம்பாளின் நாட்டிய நிகழ்ச்சி இடம்பெற வேண்டும் என்று எங்கள் ஊர் சார்பாக இந்த அச்சாரத்தை வழங்குகிறோம். பெற்றுக்கொள்ளுங்கள். சற்று பொறுங்கள் மாமா. என்ன சுந்தரி, அச்சாரம் பெறும் நேரத்தில் தடுக்கிறாய்? அச்சாரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பெண்ணுக்கு திருமண ஏற்பாடு செய்து அது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அதை உறுதி செய்வதற்காக தரப்படும் தாம்பூலம் போன்றதுதான் அச்சாரம். நாட்டியத்திற்கான நாள் குறித்து அதை உறுதி செய்வதற்காக கொடுப்பதுதான் அச்சாரம் என்பது. அது உனக்கே நன்றாக தெரியுமே. நன்றாக தெரியும் மாமா. திருமணம் நடந்தால்தானே நிச்சயத்திற்கான தாம்பூலம் பெற முடியும். நாட்டியம் நடந்தால்தானே அதற்கான அச்சாரத்தை பெற முடியும். என்ன சொல்கிறாய் சுந்தரி? மாமா, இந்த வருடம் நான் நாட்டியம் ஆடப்போவதில்லை என்று சொல்கிறேன். அக்கா, நீயா இப்படி பேசுகிறாய்? இந்த நிகழ்ச்சிக்காக நீ எவ்வளவு ஆசையோடு இருந்தாய் என்பதும், இந்த நிகழ்ச்சி உன்னை விட்டு போன போது நீ பட்ட வருத்தமும் வேதனையும் எத்தகையது என்பதும் எனக்கு தெரியாதா அக்கா? தெரியும், தெரியும் வடிவு. இந்த நிகழ்ச்சிக்காக நான் ஆசைப்பட்டதும் அது எனக்கு இல்லை என்றதும் வருத்தப்பட்டதும் வேதனைப்பட்டதும் உண்மைதான். அதே சமயம் இந்த நிகழ்ச்சி எனக்கே வரப்போகிறது என்று தெரிந்ததும் அளவற்ற ஆனந்தத்தில் மிதந்தேன் என்பதும் உண்மைதான். அந்த நிகழ்ச்சியை நடராஜர் மீண்டும் எனக்கு மீட்டுக் கொடுத்து விட்டார் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அது ஆண்டவனால் நடக்கவில்லை, அம்பலக்காரரின் கட்டாயத்தின் பேரில்தான் நிகழ்ந்திருக்கிறது என்பது தெரிந்த பிறகு இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த அக்னியுவிற்கும் அம்பலக்காரருக்கும் எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. இருவருமே ஒரே செயலை தானே செய்திருக்கிறார்கள். அந்த அக்னியு தனது ஆட்சியை பயன்படுத்தி எனது நாட்டிய நிகழ்ச்சியை தடைப்படுத்தினான். இந்த அம்பலக்காரர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தடையை நீக்கியிருக்கிறார். ஆக மொத்தத்தில் இருவருமே தங்களது ஆதிக்கத்தை என் மீது செலுத்தி இருக்கிறார்கள். அதுதானே உண்மை. தெய்வீக கலையான நாட்டிய கலைக்கு இங்கு சிறிதளவு கூட மதிப்பில்லை. ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் தான் இங்கு மதிப்பிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களிடம் எனது நாட்டிய கலையை அடகு வைக்க வேண்டிய அவசியமில்லை. ஏதோ ஒரு காரணத்தினால் இன்று ஆடுவதற்கு அனுமதி கொடுத்த அந்த அம்பலக்காரர் கடைசி நேரத்தில் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நாட்டியத்தை நிறுத்த மாட்டார் என்பது என்ன நிச்சயம்? ஆட்சியில் இருப்பவர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா? அவர்கள் சொல்கிறபடியெல்லாம் செய்ய இந்த சுந்தராம்பாள் என்ன அவர்கள் வீட்டு கைப்பாவையா? அப்படி ஒரு அவசியம் எனக்கு தேவையில்லை. இந்த சுந்தராம்பாள் பக்திக்காக நாட்டியம் ஆடுவாளை தவிர பணத்துக்காகவும் புகழுக்காகவும் ஒருபோதும் ஆட மாட்டாள். இந்த சுந்தராம்பாளை ஆளுமையோ அதிகாரமோ ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. வெள்ளூர் நடராஜ பெருமான் முன் ஆடுவதாக நினைத்து எங்கள் வீட்டின் நடராஜ பெருமான் முன்
ஆடிவிட்டு போகிறேன். என் பக்தியை எங்கிருந்தாலும் அந்த இறைவன் ஏற்றுக்கொள்வார். சுந்தரி, அந்த அக்னியை பொறுத்தவரை நீ சொல்வது அனைத்தும் உண்மைதான். ஆனால் அம்பலக்காரர்களை பொறுத்தவரை உன் கணிப்பு தவறு. அவர்கள் நியாயமானவர்கள், சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள். எது மாமா சத்தியம், எது தர்மம்? அதை நிர்ணயிப்பது யார்? ஒருத்திக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை பறித்து மற்றொருத்திக்கு கொடுப்பதும், அவளுக்கு கிடைத்த வாய்ப்பை பறித்து எனக்கு மறுபடியும் கொடுப்பதும் தான் சத்தியமும் தர்மமுமா? அதிகாரத்தினாலும் ஆட்சியினாலும் செய்யப்படும் செயல்கள் ஒருவருக்கு தர்மமாகவும் மற்றவருக்கு அதர்மமாகவும் மாறுபடுகிறதே, ஏன்? நீ 1000 காரணங்களை சொன்னாலும் அந்த வாளுக்கு வேலியும் கருத்து அதப்பனும் என்னை பொறுத்தவரை மிகவும் நல்லவர்கள்தான். மாமா, நல்லவர்கள் கெட்டவர்களாக மாறுவதற்கு நீண்ட காலம் தேவையில்லை. ஆண்களை பொறுத்தவரை பெண்கள் வெறும் போக பொருளாகத்தான் கருதப்படுகிறார்கள். அதற்கு அந்த பாகநேரி நாட்டு அம்பலக்காரர்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன? என்னை பொறுத்தவரை இந்த ஆண்டு மட்டுமல்ல, இனி எந்த ஆண்டும் வெள்ளூர் ஆலயத்திற்கு சென்று நான் ஆடுவதாக இல்லை.